தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. அனுரவிடம் சிக்கிய 5 முன்னாள் அமைச்சர்கள் அம்பலமாக போகும் ஊழல் மோசடிகள். அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்துக்குள் உயிரிழந்த இலங்கை பெண். கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரை விசேட தொடருந்து சேவை. ஓடிக்கொண்டிருந்த வேனின் சக்கரம் கலன்று ஒருவர் பலி. காலி கோட்டை நுழைவாயில்களுக்கு பூட்டு. போலீஸ் பரிசோதகர் விபத்தில் உயிரிழப்பு. தொடர்புடைய விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பெண் பிள்ளைகளுக்கும் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான 6000 ரூபாய் கொடுப்பனவை இவ்வருட இறுதிக்குள் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நன்மைகளை பெறுவதற்கு தகுதியான பிள்ளைகளை தெரிவு செய்து வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் கல்வி அமைச்சு முன்னெடுத்து செல்லும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாவட்ட பழைய பட்டய கட்டிடத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், நமது நாட்டின் எதிர்காலத்தை பிரகாசிக்கும் முக்கிய குழுவாக தற்போதைய தலைமுறையினர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த குழந்தைகளின் எதிர்கால நல்ல கனவுகள் மலரொரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து கல்வி வசதிகளை அதிகரிப்பதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அதனாலேயே எதிர்வரும் சில நாட்களில் இந்த நன்மையை பெற வேண்டிய சகல பிள்ளைகளுக்கும் முறையான வேலை திட்டத்தினூடாக 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள் விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதேவேளை நிதி குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களின் ஊடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவி வரும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு எப்போது தீர்வு வழங்கப்படும் என்பது குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாட்டில் தற்பொழுது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலை நீடித்து வருவதனை ஏற்றுக்கொள்வதாக பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் இன்னும் 1 மாதம் வரையில் இந்த தட்டுப்பாட்டு நிலைமை நீடிக்கும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். டோஹாவில் இருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. முன் அறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
எர்பிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தையொட்டி கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரை விசேட தொடர்ந்து சேவையை முன்னெடுக்க தொடர்ந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த தொடர்ந்து சேவை முன்னெடுக்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி பதுளைக்கான விசேட தொடர்ந்து சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று இரவு 7:30 மற்றும் நாளை காலை 7:45 பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. அதே நேரம் கொழும்பு கோட்டைக்கான தொடர்ந்து சேவை பதுளையிலிருந்து நாளை காலை 7:05 பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி குருநாகல் வீதியில் ஓடிக்கொண்டிருந்த வேனின் பின்பக்க வலது பக்க சக்கரம் கலன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி குருநாகல் வீதியில் மாவத்தகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உதாரகம பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த வேனின் பின்பக்க வலது பக்க சக்கரம் ஒன்று கலன்று எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதியுடன் பின் இருக்கையில் இருந்த மூவரும் வேனின் சாரதியும் பலத்த காயமடைந்து மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரே உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கண்டி தொடவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 60 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாவத்தகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். காளிக்கோட்டைக்கான பழைய கோட்டை நுழைவாயில் நாளை முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என தொல்பொருள் திணைக்களத்தின் தென் மாகாண பிராந்திய அலுவலகம் அறிவித்துள்ளது. உலக பாரம்பரிய காளிக்கோட்டையின் பழைய கோட்டை வாயில்களுக்கு அருகிலுள்ள தொல்பொருள் நினைவு சின்ன சுற்றுச்சுவரில் ஒரு பாதுகாப்பு பணி காரணமாக மேற்படை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வாயில்களை சூழவுள்ள பகுதியில் ரசாயன பாதுகாப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண தொல்பொருள் பணிப்பாளர் வசந்தி அழககோன் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாளை தொடக்கம் 31ஆம் தேதி வரை காளிக்கோட்டைக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் எனவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கபரடை திருகோணமலை வீதியின் கல்லோயா சோதனை சாவடியில் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் போலீஸ் பரிசோதகர் லொரி மற்றும் கார் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் போலீஸ் பரிசோதகர் படுகாயமடைந்த நிலையில் கபரடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். காரில் இருந்த ஒரு பெண் மற்றும் 4 மாத கைக்குழந்தை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் லொரியின் சாரதி ஆகியோர் கபரடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தம்புளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தை அடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.